லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் தகப்பனோடு கூட வாழ்ந்த ஒரு மனிதன் இளைய குமாரனை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கு. தகப்பனோடு கூட வாழ்ந்த அந்த இளைய குமாரனுக்கு தகப்பனுடைய மேன்மை தெரியலை, தன்னுடைய தகப்பனாருடைய அன்பு பாசம் தெரியலை. கூட தான் வாழ்ந்தான். ஒரு நாள் தீர்மானம் பண்ணுகிறான், ஐயோ என்னால் முடியாது, என் தகப்பனாரோடு கூட வாழ முடியாது. ஆனால் ஒன்று, அவனுக்கு எந்த குறையும் இல்லை, சந்தோஷமான வாழ்வு, சந்தோஷமான வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் தகப்பனாருடைய வீட்டின் மேன்மையை தெரியாதபடி என்ன செய்கிறான், வாழ்கிறான். வீடு கசக்குது, தகப்பனாருடைய வீடு அவனுக்கு கசக்குது, பயங்கரமான கசப்பு. காரணம் என்ன? நண்பர்களோடு உள்ள பழக்கத்தில் பழகி கொண்டான். அவனால் வசிக்க முடியலை தகப்பனாரோடு கூட. வீடு கசக்குது, சபை கசக்குது. ஊழியக்காரருடைய ஆலோசனை உங்களுக்கு பெருசாக தெரியலை. சபையோடு கூட ஐக்கியம் வைத்து ஆராதனைக்கு பங்கு பெற்று ஆண்டவருடைய பிள்ளையாக ஜீவிக்க உங்களுக்கு மனம் இல்லாமல் வாழ்றீங்களோ? தேவஜனமே, இதே போலவே இளைய குமாரன் தகப்பனாருடைய வீட்டை விட்டு தூரம் போனாதான் நல்லதுன்னு சொல்லி அவன் எண்ணி தகப்பனாரை பார்த்து கேட்குறான், எனக்குள்ள ஆசை எனக்கு தாரும். இதை லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து அறியலாம். எனக்கு அன்பான தேவஜனமே, அவன் என்ன செய்கிறான்? என் ஆசையை எனக்கு கொடுங்க, எனக்கு வரும் பங்கு எனக்கு கொடுங்க அப்படி கேட்குறான். தகப்பன் ஒன்றும் சொல்லலை. சரி, அப்படியே அவனுடைய ஆசையை பிரித்து கொடுக்கிறான். இவன் ஆஸ்தியை வைத்து விட்டு உடன் போனதா தெரியலை, வீட்டில் தான் இருக்கிறான். ஆனால் இவன் ஆசையை வாங்கி விட்டு கையில் வைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் வைத்து கொண்டிருந்தாலும் இவனுடைய வாழ்க்கை நிம்மதியில்லாத வாழ்க்கையாக இருக்குது. ஏன்? உல்லாசம், உலகத்தின் வாழ்க்கை. ஐயோ எப்படி இருக்கலாம், உலகம் அழகாக இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவனுடைய உள்ளத்தில் எண்ணங்கள், உலக வாழ்க்கை, அது இன்பமென்று எண்ணி தன் தகப்பனாருடைய பாசத்தை விட்டு, தன் தகப்பனாருடைய அன்பை விட்டு, தன் தகப்பனாருடைய அரவணைப்பை விட்டு அவன் போக நினைக்கிறான். இதுதான் நிறைய பேருக்கு எனக்கு தெரியலை. யுவஜனமே, ஓடாத நிலநில்லுங்க. நீ இருக்கிற சபையில் நிலநில்லுங்க. நீ இருக்கிற ஆவிக்குரிய சபையில் நிலநில். கர்த்தர் கைவிட மாட்டார். நீங்கள் இருக்கிற சபையில் இருங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.